ஹார்ட் லேம்ப் ஹேஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ். இந்த ஸ்டோரிஸ் இருக்க எல்லாமே வந்து முஸ்லிம் நெய்பர்ஹுட் நடக்கிற ஸ்டோரிஸ். பொண்ணுக்கு என்ன ஃபீல் பண்றாங்க, அவங்க என்ன பேசுறாங்க, அவங்க என்ன வேலை செய்யறாங்க, அவங்களுக்கும் அல்லாஹ்க்கும் உண்டான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, எந்த இடத்துல அவங்க கடவுளை கொஸ்டின் பண்றாங்க, எந்த இடத்துல இந்த ட்ரெடிஷனை கொஸ்டின் பண்றாங்க, எந்த இடத்துல ஷரியா லாவை வந்து அவங்க கொஸ்டின் பண்றாங்க. இட் டாக்ஸ் அபவுட் ஃபார் ஆல் விமன். இட் டாக்ஸ் அபவுட் சிஸ்டர்ஹுட். இந்த புக் வந்து இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் எவர் கன்னடா டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ண புக் டு பி ரெகக்னைஸ்ட் அண்ட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் தி புக்கர் பிரைஸ், இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ். ஐ திங்க் கரெக்டான டயத்தில் ஒரு புக்கு நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறத வந்து நான் எப்பவுமே பிலீவ் பண்ணேன். அந்த வகையில் வந்து ஈவன் பிஃபோர் திஸ் இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்டட், ஐ மீன் நாட் தி என்டையர் ஹிஸ்ட்ரி நான் சொல்லலை, பட் அந்த பஹல்கம் அட்டாக்கு முன்னாடியே ஐ பாட் அ புக், இந்த ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற இந்த புக் வந்து புக்கர் ப்ரைஸ்க்கு முதல்ல லாங் லிஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் இட் இஸ் காட் ஷார்ட் லிஸ்டட். ஸோ கிட்டத்தட்ட இந்த 6 புக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கிறதுல இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம பானு முஷ்தக் எழுதியிருக்கிற கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் அவங்க கன்னடாவில் எழுதி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட இந்த பர்டிகுலர் புக் வந்து புக்கர் ப்ரைஸ் 2025 ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு, ஒன் ஆஃப் த 6 புக்ஸ். ஸோ இதில் இருக்கிற கதைகள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கதையை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஆத்தருடைய ஐடியா என்னவா இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா கதை படிக்கும்போது இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஒரு அட்லீஸ்ட் ஆஸ் அ உமன் எனக்கு எப்படி இருந்துச்சு, ஆமாம் இதுதான் என் லைஃப்ல நடக்குது, வாட் இஸ் த பிக் டீல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், இல்லை நான் பார்த்த சந்திச்ச பெண்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு காமன் ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரியில் என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் இந்த ஆத்தர் அவங்க வந்து கர்நாடகாவில் நடந்த ஒரு முக்கியமான லிட்ரேச்சர் மூமெண்ட்ல ஷி வாஸ் பார்ட் ஆஃப். ஸோ அந்த லிட்ரேச்சர் மூமெண்ட்டுக்கு வந்து தே ஹாவ் அ நேம், இட்ஸ் கால்டு பண்டாயா. ஸோ என்ன கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணான்னு தெரியல. ஸோ பண்டாயா ரைட்டர்ஸ் யார் அப்படின்னா, பொதுவாக நிறைய கதைகள் வந்து ஒன்று இந்த காஸ்ட் வைஸில் வந்து ரொம்ப அப்பர் காஸ்டில் இருக்கவங்க தான் எழுதுகிற கதைகளாக இருக்கும், இல்லை வந்து நிறைய மேல் ரைட்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்த விமனுடைய கதைகள் வந்து யார் சொல்கிறது, இந்த கதைகள்லாம் நமக்கு ரொம்ப காமனான கதைகளாக இருக்கும், நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். ஆனால் ஒரு லிட்ரேச்சரில் ஒரு படத்தில் அது பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயமா தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிமாவந்தாவுடைய ஒரு புக்கு படித்தோம் இல்லையா? ஸோ அந்த புக்கில் ஜிகோராங்கிற அந்த புக்கில் வந்து ஷி வுட் ஹவ் ரிட்டன் அபவுட் ப்ரெக்னென்சி கோத்ரூ பண்ணும்போது அவங்க அம்மா கூட இருப்பாங்க, அந்த டெலிவரி டைமில் வாட் ஹேப்பன்ஸுங்கிறத வந்து எழுதியிருப்பாங்க. அது படிக்கும்போது நான் என்னோட தாட்டை ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது எத்தனையோ தமிழ் சினிமாவில் வந்து அம்மா 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 வாவ், அம்மா தாண்டா சூப்பர், அம்மாக்காக நான் இது பண்ணேன், அம்மா வாவ் அப்படின்லாம் இருக்கும். ஆனால் இந்த டெலிவரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான, எல்லா பெண்களும் மெஜாரிட்டி ஆஃப் த பெண்கள் கோத்ரூ பண்ணக்கூடிய ஒரு சிக்னிஃபிகண்ட்டான மூமெண்ட் இன் தியர் லைஃப்ஸ். ஏன்னா அந்த டைத்தில் என்ன நடக்குது, அப்பார்ட் ஃப்ரம் குழந்தைய பார்க்கறத தவிர அவங்க இமோஷ்னலி வாட் டு தி கோ த்ரூ, பெயின்ஃபுல்லாக தான் என்ன கோ த்ரூ, ஆனால் அழகை தாண்டி வாட் டு தி ரியலி கோ த்ரூ அப்படின்னு ஏன் டீப் டைவ் பண்ண முடியல அப்படின்னா, இட் இஸ் அ உமன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அது பகிர்ந்துக்கிறது ஒரு உமனாக இருக்கும்போது இன்னும் பெட்டராக அந்த ஸ்டோரியவோ இல்லை அந்த மொமெண்ட்டையோ அந்த எக்ஸ்பீரியன்ஸையோ அவங்க மற்றவங்க கூட ஷேர் பண்ண முடியும். அண்ட் லிட்ரேச்சர் இஸ் நத்திங் பட் நமக்கு தனியாக ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், இது உனக்கு மட்டும் நடக்கல, இங்கே பாரு இவங்களும் கோத்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு வேலிடேஷன் நமக்கு வந்து லிட்ரேச்சர் மூலமாக கிடைக்கும். ஸோ அப்படி நிறைய பெண்களுடைய கதைகள் எழுதப்படாமல் போகும்போது என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, நம்ம கோத்ரூ பண்ணுற விஷயங்கள், நம்ம யோசிக்கிற விஷயங்கள், இதை வேலிடேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுது. அது ஏதோ நம்ம மட்டும் தனியாக ஒரு ஓரமாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ வி நீட் மோர் விமன் ரைட்டர்ஸ் டாக்கிங் அபவுட் வாட் வுமன்ஹுட் ஃபீல்ஸ் டு தெம். எப்படி அது ஒரு ஆண் பார்வையில் இல்லாமல் ஒரு பெண்ணா வாட் டு தே ஃபீல் அப்படிங்கிறது இருக்கணுங்கிறது தான். ஸோ அந்த வகையில் ஹார்ட் லேம்ப் ஹேஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ். இந்த ஸ்டோரிஸ் இருக்க எல்லாமே வந்து முஸ்லிம் நெய்பர்ஹுட் நடக்கிற ஸ்டோரிஸ். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நெய்பர்ஹுட் கூட இல்லை, ஒரு 4 செவத்துக்குள்ளே நடக்கிற விஷயம், ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம், அந்த மாதிரி 12 ஸ்டோரிஸ் இருக்குது. ஒரு ஸ்டோரியில் மட்டும்தான் அவங்க மெக்கா மதீனாக்கே கூட ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள், அங்கே நடக்கிற எக்ஸ்பீரியன்சஸ், அது கூட வந்து ஒரே ஒரு ஸ்டோரி தான் இருந்தது. ரெஸ்ட் ஆஃப் ஆல் தி ஸ்டோரிஸ் இட் டாக்ஸ் அபவுட் அந்த ஹவுஸ் ஹோல்ட் தான். அந்த வீட்டுக்குள்ளே பொண்ணுக்கு என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கும் அல்லாஹ்க்கும் உண்டான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, எந்த இடத்துல அவங்க கடவுளை கொஷின் பண்ணுறாங்க, எந்த இடத்துல இந்த ட்ரெடிஷனை கொஷின் பண்ணுறாங்க, எந்த இடத்துல ஷரியா லாவை வந்து அவங்க கொஷின் பண்ணுறாங்க. இந்த புக்கை பற்றி எழுதும்போது இதோடைய டிரான்ஸ்லேட்டர் தீபா பஷ்டி வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க. இது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட்
women of particular community இல்ல. Though it talks about women from the Muslim community, it talks about for all women. It talks about sisterhood. ஏன்னா ஐ திங்க் இட் வாஸ் தீபா சாரி சித்ரா திவாகர்னின்னு நினைக்கிறேன். அவங்க சித்ரா பானர்ஜி வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய புக்கில் அந்த பேலஸ் ஆஃப் எல்யூஷன்ஸ் லைஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி. இல்லை அப்படின்னாலுமே இட் வாஸ் டோல்டு பை சம் உமன், ஐ நோ தட் ஃபார் ஷுர். அவங்க சொல்லியிருப்பாங்க யார் ஜெயிச்சா என்ன இந்த மகாபாரத போரில் குருக்ஷேத்ரா வாரில் வந்து யார் வின் பண்ணா என்ன, இந்த லாஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் தி விமன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா தான் அப்படி பார்த்து பார்த்து வளர்த்த ஒரு பையன் அவன் வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டில் இறந்து போகிறான். ஆர் எங்கே ஒரு நாடு வந்து ஒரு விஷயத்த லூஸ் பண்ணாலும் அங்கே விமனுக்கு நடக்கக்கூடிய அட்ராசிட்டிஸ் வந்து இட் இஸ் மச் பிக்கர். ஏன்னா அந்த லேண்டில் இருக்க ரிசோர்ஸோட இது சேர்த்து அங்கே இருக்க விமனையும் வந்து கைப்பற்றிடுவாங்க. ஸோ த லாஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் த விமன் அப்படிங்கிறத பற்றி ஒரு விஷயம் பேசிப்பாங்க. அண்ட் அப்படி பார்க்கும்போது வாட் எவர் ஷீ இஸ் ரிட்டன், பானு வந்து எழுதியிருக்கிற எல்லா விஷயத்துலையுமே வந்து அந்த ரிலிஜனை தூக்கிட்டு வாட் எவர் காஸ்ட் தட் இஸ் அது தூக்கிட்டு ஆஸ் எ உமனாக நிறைய இடத்துல வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ டு கிவ் யூ அ கிளம்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த ஸ்டோரிஸ், அந்த ஏரியாலே ஒரு பெரிய ஆள் அவங்க வந்து முத்தாபாலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி ஹவு டு தி ப்ரொனவுன்ஸ் இன் இஸ்லாம். கிட்ட பஞ்சாயத்து தலைவர் மாதிரின்னு வச்சுப்போமே ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அவர்கிட்ட நிறைய பெட்டிஷன்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. இது அது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை நிறைய பெட்டிஷன்ஸ்லாம் வருது. அதுக்கான முடிவுகள்லாம் அவர் எடுக்கிறாரு. இன்ஃபேக்ட் அவர் வந்து மாஸ்க்கு போகிற வழியில் வேலை செய்கிற பெண்கள்லாம் ஏதாவது தண்ணி குடம் தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லைன்னா வந்து பெருக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் அவர் வரதை பார்த்தோன்னே வழி விட்டுருவாங்க. ஹீ டிமாண்ட்ஸ் தட் ரெஸ்பெக்ட், ஹீ கமாண்ட்ஸ் தட் ரெஸ்பெக்ட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர். அவரோட ஒய்ஃப்க்கு வந்து நிறைய குழந்தைங்க வரிசையாக பிறந்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஷி சேஸ் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டா கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்மளோட ட்ரெடிஷனல் அது கிடையாது. அண்ட் நான் வந்து ஒரு மூத்தவலியாக இருக்கும்போது என்னோட ஒய்ஃப் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டா அப்படின்னா அது ரொம்ப அவமானம் அது. ஸோ அதனால பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் வந்து சொல்லிடுவார். ஸோ இவங்களுக்குள்ள இந்த கான்வர்சேஷன் அப்பப்போ நடக்கும். அண்ட் அன்னைக்கு வந்து அந்த மசூதியில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்குது. எதுக்கான ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு புவர் லேடி, அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி 2 பொண்ணுங்க இருக்காங்க. இப்போ ஒரு கை குழந்தை, அந்த கை குழந்தையும் ஒரு பெண் குழந்தை. 3வது பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணிடுறாரு. ஸோ அந்த ஜஸ்டிஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண் வந்து எங்கள் மஸ்ஜித்தில் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. பட் இந்த பெட்டிஷன் கொடுக்கறதே அவங்களுக்கு அந்த தாட்டே யார் கொடுக்குறா அப்படின்னா அவங்க ஒரு வீட்டுக்கு வேலை செய்ய போகிறாங்க. அங்கே ஒரு முஸ்லீம் லேடி, அவங்க வந்து கொஞ்சம் நிறைய படிக்கிறவங்க. அவங்க சொல்கிறாங்க ஷரியா லா படி கரெக்டு தான், அவங்க வந்து 4 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்து லாவில் இருக்குதான். ஆனால் எத்தனை பேரை கல்யாணம் பண்ணாலுமே எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும். உனக்கு ஒரு மாம்பழம் கிடைக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு மாம்பழம், உனக்கு ஒரு வீடு கிடைக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு வீடுன்னு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். பட் நிறைய நேரத்தில் இந்த லாவை யார் யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க அந்த லாவில் எதெல்லாம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை மட்டும் அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த 4 ஒய்ஃபை கல்யாணம் பண்ணலாங்கிறது மட்டும் ஃபாலோ பண்ண பத்தாது, அந்த 4 ஒய்ஃபையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுங்கிற அந்த லாவையும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஷி கிவ்ஸ் ஹர் தி ஐடியா. ஸோ நீ போய் ஜஸ்டிஸ் டிமாண்ட் பண்ணு, பெக் பண்ணாத, போய் உன் ஜஸ்டிஸ்க்காக போய் நில்லு. ஏன்னா த லா இஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு இருக்கும்போது ஒரு சில பேர் மட்டுமே அந்த லாவில் இருக்கிற விஷயங்களை அரைக்குறையாக பிடிச்சிக்கிட்டு நம்மள மாதிரியான ஆட்களை எஸ்பெஷலி பெண்களை அந்த லா படிக்கவும் விடாமல் அந்த லாவில் இருக்கிற முழுசான விஷயங்களையும் சொல்லாமல் அதில் அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மட்டும் நம்ம மேலே திணிக்கிறதுங்கிறது சரியாக இருக்காது. ஸோ யூ கோ ஆஸ்க் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ ஷி கோஸ் தே. அந்த மசூதிக்கு 2 பெண் குழந்தைங்க ப்ளஸ் கையில் ஒரு கை குழந்தையோடு அவங்க போய் காத்திருக்காங்க. நல்ல குளிர், பயங்கர பசியில் இருக்காங்க. அந்த குழந்தைக்கு வந்து டயரியா போய்கிட்டே இருக்குது. அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிக்காயிட்டே வருது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு சாப்பாடுனா கூட எங்கேயாவது பிச்சை எடுத்து இது பண்ணிடுவேன், ஆனால் வந்து மெடிசன்ஸ்லாம் தேவைப்படுது குழந்தைக்கு. அந்த ஆள் எத்தனை பேர் வேணாலும் கல்யாணம் பண்ணட்டும், ஆனால் என் குழந்தைக்கு வந்து மெடிக்கல் ஹெல்த் தேவைப்படுது இல்லையா, அதுக்கான சப்போர்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சில கம்யூனிட்டிஸில் வென் வி டோன்ட் அலவ் தி விமன் டு கோ ஒர்க் ஃபார் தெம்செல்ஸ், படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணல, இல்லை அவங்க வந்து ஹையர் எஜுகேஷன் பர்சியூ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணல, அண்ட் அவங்க வீட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கு அலோவ் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு தான் யார் மேலே டிபெண்டாக இருக்காங்களோ, தான் ஹஸ்பண்ட் மேலே டிபெண்டாக இருக்காங்க, இல்லை பிரதர் மேலே, இல்லை அப்பா மேலே அப்படின்னா அவங்கள தாண்டி அவங்களுக்கு ஒரு உலகமே இல்லை. ஸோ இப்போ இவங்க அவங்களை அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட சர்வைவல் பிகம்ஸ் அ ஹியூஜ் கொஷன். ஸோ இவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். அதாவது ஹஸ்பண்ட்காக தான் எல்லாத்தையும் விட்டுருந்தேன், ஆனால் இப்போ ஹஸ்பண்ட் வந்து நான் வேணாம், ஏன்னா 3 பெண் குழந்தைங்க கொடுத்துட்டேங்கிறதுனால அவங்க ஹி இஸ் ரெடி டு மேரி சம்மன் எல்ஸ். இன் தட் கேஸ்
இப்ப நான் என்னதான் பண்ணுவேன்? என்ன படிக்க வைக்கல. ஏன்னா, ஒரு கரெக்ட்டான பெண்ணா இப்படிதான் இருக்கும்னு சொன்னீங்க. வீட்ட விட்டு நான் வெளில போல. ஏன்னா, கரெக்ட்டான பெண்ணா இப்படிதான் இருக்கும்னு சொல்றீங்க. ஆனா, ஒரு பாயிண்ட்ல இப்ப எனக்கு வீடே இல்ல. எனக்கு ஒரு இடமே இல்ல அப்படிங்கும்போது, நான் எங்க போய் யார்கிட்ட என்ன கேட்கணும்னு கூட எனக்கு தெரியலையே அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் அந்த பெண் இருப்பாங்க. ஸோ, இந்த ஜட்ஜ்மென்ட் டேக்கு வந்து இந்த முக்கியமான நபர், இந்த மூத்தாவல்லி அப்படிங்கிறவர் வந்து போறாரு. வைஃப் வந்து அவர் போறதெல்லாம் பார்க்குறாங்க. கூட நெறைய மக்கள்லாம் இருக்காங்க. அண்ட் தென் அவரு போகும்போது வந்து எல்லாரும் ரெஸ்பெக்ட்லாம் குடுக்குறாங்க. அண்ட் ஃபைனலி ஹி ரீச்சஸ் தேர். ஆனா, அந்த பெண்ணுடைய கணவர் வந்து இவர்கிட்ட தனியா பேசிப்பாரு. அவரு சொல்வாரு, "என்ன 4 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு பொண்டாட்டிய தான் எக்ஸ்ட்ரா கல்யாணம் பண்ண, அதுக்கே இந்த இது பண்றா?" அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட்லாம் பண்றது. ஸோ, இந்த மூத்தாவாளியுமே வந்து அவர் டெசிஷன் மேக்கிங் ஒரு இடத்துல இருந்தாலுமே, அவரும் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்வாருன்னா, "இங்க பாரு 4 பேர கல்யாணம் பண்ணிக்கலாம். அவன் வந்து ஒரு பொண்ண எக்ஸ்ட்ரா கல்யாணம் பண்ணியிருக்கான். அத நீ ஏன் இப்படி கேட்கிற? இப்போ உன் குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்ல அப்படி இப்படிங்கிற. ஆனா யார் வாழணும், யார் சாவணும்னு முடிவு பண்றது அல்லா தானே! நீ ஏன் இவ்ளோ அதுக்கு பிரஷர் எடுத்துக்கிற?" அப்படிங்கிற மாரிலாம் வந்து கேட்பாரு. ஆனா அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னா, ஓகே அல்லாஹ் தான் பார்த்துப்பாரு அப்படின்னாலுமே, கண்ணு முன்னாடி குழந்தை இவ்வளோ கஷ்டப்படுது. அதுக்கு டயரியா இருக்கு, ஹை டெம்பரேச்சர் இருக்கு. எப்படி என்னால அப்படி விட்டுட்டு போ முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா இருப்பாங்க. என்னன்னா, இங்க நடக்கிற ஜட்ஜ்மெண்ட்ட சுத்தி இருக்கிற நெய்பர்ஹுட்ல இருக்கிற எல்லா முஸ்லிம் விமனுமே அவங்கவங்க ஒரு ஓரத்துலேருந்து எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா, அவங்க எல்லாருக்குமே இந்த நியூஸ் கேட்கணும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடக்குது அப்படின்னு. இந்த மூத்தாவாளிக்கும் அது தெரியும். அவருக்கு எப்படி இருக்கும்னா, தன்னோட ஒய்ஃப இங்கேருந்து பார்த்துட்டு தான் இருக்க போறா. ஸோ நான் என்ன சொல்ல போறேங்கிறது வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். இல்லன்னா வீட்லயும் பிரச்சனை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அவர் இப்படி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த கேப்ல வந்து ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஒய்ஃப் மேல இருக்கிற கோவத்துல அவர் வந்து அந்த ஒய்ஃப தள்ளி விட்டுருவாரு. அந்த லேடி வந்து கையில குழந்தையோட இருப்பாங்களா, ஸோ அவங்க கீழ விழும்போது அந்த குழந்தைக்கு அடிபட்டு அந்த குழந்தை இறந்தே போயிடும். டக்குன்னு அந்த இடத்துல ஒரு சைலன்ஸ். ஏன்னா அவருக்கான அந்த மூதாவளிக்கு வந்து நல்லா தெரியும் தன்னோட ஒய்ஃப் அண்ட் சுத்தி இருக்க எல்லா பெண்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒளிஞ்சிருந்தாலும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தவங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா பார்ப்பாங்க. ஏன்னா, அந்த இடத்துல நாளைக்கு அவங்க கூட இருக்கலாம். ஏன்னா, நாளைக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து, "நீ வேணாம். நான் இன்னொரு பெண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டாலும், அவங்களோட நிலைமை இதே தான். ஏன்னா, அவங்களும் வீட்ட விட்டு வெளில வர முடியாது. அவங்களும் எஜுகேஷன பர்ஸ்யூ பண்ண முடியல. அவங்களும் தன்னோட ஹஸ்பண்ட நம்பி தான் இருக்காங்க. ஹஸ்பண்ட் தவிர வேற யாருமே கிடையாது. ஸோ, அந்த 4 செவுத்துக்குள்ள தான் அவங்க வாழ்க்கையும் இருக்கு. இதுக்கு என்ன இந்த பெண்ணுக்கு ஜட்ஜ்மென்ட் கிடைக்குது அப்படிங்கிறது, ஆல்மோஸ்ட் இட்ஸ் லைக் நாளைக்கு உனக்கு இந்த நிலைமை வந்தா, என்ன ஜட்ஜ்மென்ட் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு தான். இவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னா, அந்த மூத்தாவள்ளி வந்து அவரோட ஜட்ஜ்மென்ட்ட ப்ராப்பரா குடுக்கல. ஒரு சின்ன குழந்தை அது இறந்துருச்சு. அந்த குழந்தை வந்து அந்த அம்மா வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, என் குழந்தை இன்னும் சத்தான ஒரு சாப்பாடு கூட சாப்பிடல. ஒரு புது ட்ரெஸ் கூட இன்னும் போடல. ஃபுல்லா மெடிகேஷன்ஸ் தான் எடுத்திருக்கு. ஒரு புது ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னாடி என் குழந்தை இறந்தே போயிடுச்சு. இதுதான் நிலைமையா? எனக்கு ஜஸ்டிஸ் இல்லையா? அப்படிங்கிற மாரி அந்த பெண் இருப்பாங்க. ஆனா டக்குனு அந்த குழந்தை இறந்த உடனேவே ஷி வில் பிகம் ரிலீவ்ட். என்ன ஒரு ரிலீஃப் அப்படின்னா, இனிமேல் அந்த குழந்தை எந்த கஷ்டமும் பட வேணாமே. ஏன்னா இந்த இடத்துல நியாயமே கிடைக்கல. இந்த உலகத்துல எதுக்கு அந்த குழந்தை வாழணும்? ஸோ இந்த குழந்தைக்காக இனிமேல் நான் வீடு வீடா போய் நிக்க வேணாம். இருக்கிற மீதி 2 பெண் குழந்தைங்கள எப்படியாவது நான் வளர்த்துக்கிறேன். இந்த கை குழந்தைக்கு மெடிகேஷன் வாங்குறதுக்கு என்னால முடியல. இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கான தகுதி எனக்கு இல்ல. இந்த குழந்தை வாழ்றதுக்கான தகுதி இந்த இடத்துலயும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஷி ஃபீல் ரிலீவ்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரிட்டர்ன் போவாரு இந்த மூத்தாவாளன். அவருக்குமே ஒரு மாதிரி ஆயிடும். இப்படி நடந்துருச்சே அப்படின்னு. அண்ட் ஹி வில் நோ ஃபார் அ ஷூர் தட் ஒய்ஃபும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது ஆக்சுவலி எப்படி எலின்னு தான் இருப்பாங்க. எல்லா எலிகளும் பார்த்துட்டு தான் இருக்கு ஒரு இடத்துல அப்படின்னு. ரிட்டர்ன் போகும்போது அவருக்காக அந்த மரியாதை கொடுத்து வழியெல்லாம் விட்டாங்கல்ல, அவங்களே யாரும் வழி விட மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க இவரை மார்க் பண்ற மாரி இன்டைரக்ட்டா ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க. இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுது. பட் இதுல வந்து ஒரு சிஸ்டர்ஹுட் பார்க்க முடியும். ஈவன் அந்த மூத்தவரோட ஒய்ஃபே என்ன பண்ணுவாங்கன்னா, தான் வீட்ல வந்து கொஞ்சம் ஃபுட் எடுத்து அந்த லேடிய கூப்பிடுவாங்க. இங்க வா உனக்கு இந்த சாப்பாடு அது மாதிரிலாம் குடுப்பாங்க. ஸோ இது எப்படி தி என்டையர் சிஸ்டர்ஹுட் வந்து தே ஆல் கனெக்ட் ஆ இன் த பெயின் தட் தே ஷேர், இன் த ஹோப்லெஸ்னஸ் தட் தே ஹேவ், இன் த டிபெண்டன்ஸ் தட் தே ஆர் ஃபோர்ஸ்ட் டு ஹேவ். ஸோ இத வந்து அவங்க ஒரு கதையில ரொம்ப நார்மலா எழுதியிருப்பாங்க. டைம் அண்ட் அகெயின் ஒவ்வொரு ஸ்டோரியிலுமே வந்து அந்த விமனுடைய டிபெண்டன்ஸ் ஆன் மென் அத பத்தியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. தி அதர் ஹேண்ட் இட் வில் ஆல்சோ டாக் அபவுட் விமன் ஹூ ஆர் லைக் ஜெலஸ். ஹஸ்பண்ட் மேல ரொம்ப பாசிட்டிவா இருக்கவங்க. எங்க இன்னொரு பெண்ணு வந்துருவாளோ? ஏன்னா தெர் ஆர் சான்சஸ் இல்ல. 4 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது, அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்க? ஹவ் ஈவில் டூ தே பிகம்? எப்படி தன்னோட ஹஸ்பண்ட வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காங்க? அந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து அவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம எவ்ரிடே லைஃப்ல பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டோரியா தான் இத பார்க்க முடியும். ஸோ ஒரு ஒரு முஸ்லிம் நெய்பர்ஹுட்ல
அங்கே எவ்ரிடே விமன் என்ன கோத்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த புக். இட் ஸ்பீக்ஸ் அ லாட் எகெயின்ஸ்ட் பேட்ரியாக்கி. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன் ரிலிஜன், ஒன் கம்யூனிட்டி, ஒன் காஸ்ட். நோ, பேட்ரியாக்கி இஸ் லைக் ஒரு பிளேக். இட் அட்டாக்ஸ் தி என்டையர் பாப்புலேஷன். அதில் விமனுக்கு நடக்கக்கூடிய அட்ராசிட்டிஸ் வந்து பயங்கர அவுட்ரேட்டாக தெரியுது. வாட் மென் கோத்ரூங்கிறது வந்து அவ்வளோ அவுட்ரேட்டாக தெரியல. ஸோ அந்த பேட்ரியாக்கி வாட் இட் டஸ் டு த மென் அதையுமே கொஞ்சம் டச் பண்ணியிருக்காங்க. அது தந்துட்டு எனக்கு இந்த புக்கில் இன்னொரு ஒரு விஷயம் பிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரிஸில் அப்பப்போ ஒரு சில விஷயங்கள் அவங்க சொல்லும்போது ராம் லக்ஷ்மணன் மாதிரி, இல்லைன்னா வந்து லக்ஷ்மண கோடு மாதிரி, சகுனி மாதிரி அப்படிங்களாம் ராமாயண மகாபாரதாவுடைய அந்த ஒரு ஹிண்ட் எல்லாம் அவங்க கொண்டு வரும்போது, இதுதான் லிட்ரேச்சரோட பவர் இல்லை. லைக் யூ கேன் மிக்ஸ் எனி ரிலிஜன், யூ கேன் மிக்ஸ் எனி திங் ஃப்ரம் எனிவேர் அக்ராஸ் த குளோபுன்னு ஒன்று இருக்குல்ல. அது வந்து அந்த ஒரு யூனிட்டி ரொம்ப நல்லா இருந்தது படிக்கிறதுக்கு. இன்னொரு விஷயம் எனக்கு சொல்லணும்னா எப்படி இருந்ததுன்னா, இதற்கு சுன்னத் பற்றியோ இல்லை நிறைய முஸ்லீம் ரிச்சுவல்ஸ் பற்றியோ அதிகமாக கேள்விப்பட்டதில்லை. ஆர் அப்படி கேள்விப்பட்டிருந்தாலும் ரொம்ப ஒரு சர்ஃபேஸ் லெவலில் தான் வந்து கேள்விப்பட்டிருப்போம். நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே ஆனால் எப்படி இருந்ததுன்னா, ஒரு சுன்னத் நடக்கும்போது ஒரு அம்மாவோட எமோஷன் எப்படி இருக்கும்? தான் பையன் கத்துற சத்தம் கேட்குது, ஒரு பையனுக்கு ஹீல் ஆகுது சீக்கிரமா, ஒரு பையனுக்கு ஹீல் ஆகலை. அப்போ அந்த அம்மா என்ன எமோஷன் கோத்ரூ பண்ணுறாங்க, அது ஒன்று இருக்குது. அண்ட் ப்ரெக்னென்சி வந்து அந்த நெய்பர்ஹுட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒருத்தங்களே வந்து குழந்தை பெற்றுக்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்து லைக் ஒரு குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்குள்ளே மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ரொம்ப இந்த டெலிவரிக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய அந்த 3 months ரெஸ்ட்டு, அதோடைய ரிச்சுவல், அப்போ என்ன சாப்பிட்றாங்க, அம்மாக்கள் என்ன கொடுக்குறாங்க. ஸோ அங்கெல்லாம் அந்த ஒரு பாண்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. டவுரியை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து தன்னோட ஒய்ஃப்க்கு வந்து டவுரி ஒழுங்காக கொண்டு வரல அப்படின்னா வீட்டுக்கே நாட் அலவுடு அப்படின்னு சொல்லிடுவார். அந்த அம்மா அவங்களோட அம்மா வீட்டுக்கு போகவே கூடாது அப்படின்ட்டு வர. ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்க அம்மா வந்து காசு திரட்டிட்டு ஆன் த வேல வரும்போது வந்து ஆக்சிடென்ட்டில் இறந்துருவாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, அந்த காசு எடுத்து மருமகன்கிட்ட கொடுப்பாரு. கொடுத்துட்டு இப்போது என் பொண்ணை கூட்டு வாங்கன்னு. ஆனால் அப்பவும் ஒரு பொண்ணை கூட்டு வரமாட்டார். ஒரு பாயிண்டில் அந்த பொண்ணுக்கே உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்போ வந்து அவர் என்ன பண்ணணும், இன்னும் கல்யாணம் பண்ணிப்பாரு. ஸோ எதுக்காக இந்த பொண்ணு தன்னோட அம்மா, தன்னோட அப்பா, தன்னோட ஐடென்டிட்டி எல்லாத்தையும் ஏன் விட்டுட்டு வந்தாங்க? வந்ததுனால இங்கேருந்து கிடச்சிது அப்படிங்கிற ஒரு கொஷின் நமக்கு இருக்கும். ஆன் தி அதர் ஹேண்ட் ஒரு லேடி வந்து தன்னோட ஹஸ்பண்ட் இன்னொரு பெண்ணோட போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு வந்து ஷி வில் வாண்ட் டு கம் பேக் டு அவர் ஃபேமிலி. எங்கள் அண்ணா இருக்காண்டா, எங்கள் அண்ணா அவனை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு வருவாங்க. ஆனால் அண்ணா என்ன பண்ணுவாருன்னா டாக்ஸி பிடிச்சி, நீ எப்போ கிளம்புன, இப்போ தானே வந்தேன், ஏன்னா நீ வீட்டை விட்டு இவ்வளோ தூரம் தனியாக வந்துட்டேன்னு உங்கள் வீட்டில் தெரிஞ்சால் தப்பாக இருக்கும், உடனே நம்ம கேப் பிடிச்சி போயிடலாம், கேட்டால் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அண்ணா மறுபடியும் கொண்டு வந்து அந்த பொண்ணை ஹஸ்பண்ட் வீட்லேயே விட்டுட்டு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பாலிடிக்ஸு அது இதெல்லாம் பேசிக்கிட்டு அண்ட் தென் அவங்க பாட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ இவளுக்கு எப்படி இருக்குன்னா, நான் என்னோடய ஃபேமிலி ஒன்று இருக்குன்னு நினச்சேன், ஆனால் அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஷி வில் ட்ரை டு கில் ஹர் செல்ஃப். ஸோ இப்படி வந்து அந்த நிறைய காம்ப்ளெக்ஸான எமோஷன்ஸ் அமாங் உமன்ஹுட் அதை வந்து அவங்க பியூட்டிஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் அ சாப்டர் கால்ட் பி அ உமன் ஒன்ஸ் ஓ லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர். ஸோ எல்லாமே என்னன்னா, கல்யாணம் ஆகி அம்மா அப்பாவை பிரிஞ்சு ஹஸ்பண்டோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா அப்பா வீட்டிலேருந்து என்னை அப்ரூவ் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியோட அந்த ஒரு சோகத்தோடு வந்து அந்த ஒரு பொண்ணு வந்து கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி எழுதியிருப்பாங்க. வாட் வுட் ஹவ் ஹேப்பன்ட் இஃப் ஹீ கேம் அண்ட் செட் டவுன் ரூட்ஸ் வித் அஸ் when you so leisurely created the animal kingdom, the delicate thread-like paths inside flowers with gold coating, these marvelous ponds and lakes, rivers and streams, did you not have the time to peep into my heart and see my fears, my wishes, dreams and disappointments? I had nothing left that was just my own. I had to set down roots in another friend's yard. I had to set down roots in another's front yard, grow new shoots there, bloom there. He was getting attached while my identity was melting away. Even my name got lost. Do you know what my new name was? His wife. My body, my mind were not my own. To my surprise, he desired my body, whose power to bounce back even I was unaware of. He devoured me. Except in those moments, the scepter of power you had bestowed on him shone in his hands. From where all his cunningness sprang and in what ways I don't know. In an instant he could break my heart into pieces and would scatter each piece to different corners.
My body was his playground, my heart a toy in his hand. This way, like this, I used to apply balm to attempt to repair my heart, but he continued to break it at whim. Prabhu, why did I have to become a toy? I do not hate him, nor do I wish for him to be my plaything either. If only I had been his backbone and he the hands that would wipe my tears away. If you were to build the world again, to create males and females again, do not be like an inexperienced potter. Come to earth as a woman, Prabhu. Be a woman once, O Lord. So, Banu Mushtakudia, The Heart Lamp, in the book, it is the first ever Kannada to English translation panna book to be recognized and shortlisted for the Booker Prize, International Booker Prize. So, adunala, I think, நம்மளோட லைஃப்பில் நடக்கிற ஸ்டோரிஸை ரொம்ப ராவாக ப்ரெசென்ட் பண்ணும்போது வாட் இட் டஸ் ஹவு இட் இன்ஸ்பயர்ஸ் அ லாட் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் நான் பார்க்குறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கலெக்ட் திஸ் புக் அண்ட் ரீட், அதுக்கான லிங்க் வந்து கீழே நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஹார்ட் லேம்ப் பை பானு முஷ்தக், டிரான்ஸ்லேட் பை தீபா பாஸ்தி. அண்ட் டிரான்ஸ்லேட்டர் பற்றியும் சொல்லி ஆகணும். டிரான்ஸ்லேட்டர் இஸ் நாட் அ முஸ்லிம் உமன். அவங்க வந்து ஷீ இஸ் ஃப்ரம் ஹிந்து அப்பர் காஸ்ட். ஆனால் அவங்க சொல்லியிருப்பாங்க, restricting Banuவோட story to only Muslim community will not do justice. It is about womanhood. It is against patriarchy. இதுதான் அந்த காமன் த்ரெட். எப்படி வந்து விமன் இன் ஜென்ரல் நீங்கள் எந்த ஸ்டோரி எடுத்துட்டாலுமே ப்ராப்ளம் சிமிலராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதோட கோர் இஸ் வெரி வெரி காமன். எல்லாரோடையும் ரிலேட் பண்ணிக்கூடிய ஒரு விஷயம். எப்படி ஆஸ் அ உமனா திஸ் ரிலிஜன் ஆர் த கம்யூனிட்டி stops you from realizing your full potential. அது வந்து உங்களோட கெரியரை பர்சியூ பண்ணுறதா இருக்கலாம், இல்லை எஜுகேஷனை பர்சியூ பண்ணுறதா இருக்கலாம், ஆர் ஒரு ஆர்ட் ஃபார்மை பர்சியூ பண்ணுறதா இருக்கலாம். ஏன்னா ஐவ் ஹர்ட் ஆஃப், எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் வந்து தே ஸ்டாப் பர்சியூவிங் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாறலாம் பிகாஸ் தட் குட் கெட் அ ஸ்கார் ஆன் த உமன்ஸ் ஃபேஸ். அப்புறம் யார் கல்யாணம் பண்ணிப்பா, இந்த மாதிரியான காமனான கொஷின்ஸ். ஏன் ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் பர்சியூ பண்ண ஆசை இருந்தால், என் டாக்டர் டீச்சராக போகிறது இருந்தால் ஓகேன்ருவாங்க. ஏன்னா 9 to 6 ஜாப் கூட இல்லை, 9 to 3 தான். போனியா வந்தியான்னு இருக்கலாம், சம்மர் ஹாலிடேஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் ஜாப் அது. வேறஸ் ஒரு சில ஜாப்ஸ் வந்து டிமாண்ட்ஸ் ஒரு அன்டைமில் அவைலபிளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்போது ஹவு தி என்டையர் ஃபேமிலி இஸ் நாட் ஓகே வித் இட். அண்ட் இட்ஸ் வெரி வெரி காமன். இட் இஸ் நாட் ஈவன் அ ப்ராப்ளம்ங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அந்த கோராக அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. ஸோ த ப்ராப்ளம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். The core of the problem is the same. Not being able to completely express yourself or not being able to be yourself completely. Adodiya challenges and the fight against patriarchy. I think that brings all women, or especially, I think the fight against patriarchy, other than the base, it brings us all together. Including men and women who know patriarchy is a plague. அதுக்கு வந்து I think we all come together to fight against it. And in the book வந்து it's one piece of it நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஃபைட் அகேன்ஸ்ட் பேட்ரியார்க்கிக்கு. ஸோ அதனால் டூ கிவ் இட் அ ரீட். இதே மாதிரி நிறைய புக்ஸ் வந்து புக் ஷோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணணும் அப்படின்னா அந்த புக் ஷோடைய பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப். அண்ட் இவ்வளோ நான் பேசின விஷயங்கள்லாம் வந்து ஆடியோ மட்டும் கீழே போகுது அப்படின்னா அந்த புக் ஷோடைய பாட்காஸ்ட் வந்து எல்லா ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்குது. டூ செக் இட் அவுட் அண்ட் லெட் அஸ் நோ இஃப் யூ லவ் இட். And if you have any recommendations, please comment below. Illana, you can inbox me. Thank you. Bye.